மேதகு பேரவைத் தலைவர் பிரபாகர் அவர்கள். எப்படி எப்படி மேதகு பேரவைத் தலைவர் பிரபாகரன் அவர்கள். அது சரி, கொன்ன காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்த திமுக கையை கோர்த்து தோல்ல தூக்கிட்டு சுமந்தீங்க. அப்புறம் ராஜபக்சேவே போய் பார்த்து கையை கொடுத்து பல்ல காட்டிட்டு வந்தாரு உங்க தலைவர். இன்னைக்கு கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னவனோட ஆட்சிக்கு கீழே அமைச்சர் பதவி வாங்கி நல்லா சொகுசா உட்காந்துட்டு இன்னும் பேசுவீங்க யார் யார மேதகுன்னு சொல்றதுன்னு வெக்கம் இல்லாம. இதுல நாங்க தான் தூய தமிழ் தேசியவாதி, நாங்க தான் உண்மையான தமிழ் தேசியம், இங்க போர்வையில தமிழ் தேசியன்ற போர்வையில இது பேசுறாங்க அது பேசுறாங்கன்னு நாம் தமிழர் கட்சி மேலேயும் சீமான் மேலேயும் வன்மம் வேற. ஒன்னு கேட்கிறேன், இப்படிலாம் பேசுறீங்களே, இப்படிலாம் பண்றீங்க, இதெல்லாம் முன்னாடி கடந்த காலங்களை பண்ணது, இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உங்களுக்குலாம் தண்ணி குடிக்க முடியுமா? தொண்டையில அந்த தண்ணி இறங்குமா? இல்ல சோறு இறங்குமா? நைட்டு படுத்தா தூக்கம் வருமா? இல்ல எல்லாத்தை விடவும், ஈழத்தை விடவும், பிரபாகரன் அவர்களை விடவும், தமிழ் சொந்தங்களோட வாழ்க்கையை விடவும் அமைச்சர் பதவிதான் முக்கியம், எம்எல்ஏ எம்பி சீட்டு தான் முக்கியம்னு நீங்க இருக்கீங்களா? என்னத்த சொல்றது, கால கொடுமை. இன்னும் இந்த தாவை காட்சியில என்னென்ன கருமத்தெல்லாம் பார்க்க போறோம், என்னென்னலாம் கேட்க போறோம்னு தெரியல. சரி.